இன்றைக்கி சமூகத்திலே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு. ஆமா. நான் உங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக காதல் திருமணங்கள் கூட இன்றைக்கி ம். வந்து ஜெயிக்கிறது இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் இசையால் இணைந்தாலும் இன்று வரைக்கும் மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ம். இல்லத்தரசியாக நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி ஆமா. ஒரு கணவர் இருக்கார், உங்களுடைய குடும்பம் இருக்குது. இந்த வெற்றிக்கு அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? வெற்றிக்கு ஈகோ இருக்கக்கூடாது சார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஈகோனால தான் எல்லாம் போகுது. அவர் சொல்லிட்டார்ல, நம்ம இன்னும் கூட சொல்லுவோம். நாங்க 2 பேரும் சண்டை போடாம இருக்க மாட்டோம். சண்டை போடுவோம். பட் அடுத்த 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா சண்டைக்கான அடையாளமே இருக்காது. இப்போ சண்டை போட்டோமேன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் வேணா அப்படி இருக்கலாம். 3வது நபர் யாராவது தலையிட்டாங்கன்னா அவன் காலி. உண்டு இல்ல, எங்களை நம்பி யாரும் சப்போர்ட்டுக்கே வர முடியாது. உடனே அவருக்கு சப்போர்ட்டா பண்ணாலும் காலி, எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் காலி. அதனால 3வது நபர் ரொம்ப பயப்படுவாங்க. அது எங்க அம்மா வீட்டு சைடு ஆகட்டும், அவங்க வீட்டு சைடு ஆகட்டும். நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னு வைங்களா, அவங்கள வந்து கரிச்சு ரொம்ப அந்த மாதிரிதான். இல்லைன்னா கூட அவரு ரொம்ப அந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாரு. நானாவும் திட்டிடுவேன். அவரெல்லாம் திட்டுனா கூட அவர் கரெக்டா இருப்பாரு. யாரும் என்ன ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டாரு. அந்த விஷயத்துல கரெக்டா இருப்பாரு. பெண்கள் பொதுவாகவே 1-10 பேசி விட்டுருவோம். அது ஈகோ மட்டும் கிடையாது எங்களுக்கு. அவரோட வளர்ச்சியை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவேன், என்னோட வளர்ச்சியை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவார். இன்னும் என்கிட்ட சொல்லுவார், நீ பண்ணு, பண்ணு.